சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி விடு, கொஞ்ச நேரம் தானே. ஏய் பைத்தியம், அதுக்கு அவங்க கூடயே வந்திருக்கலாம்லடி காலேஜ்ல இருந்து. ஏன்டி இப்படி பண்ற? ஆமாண்டி, எனக்கும் செம்ம வெயில் அடிக்குதுடி. நாங்களாவது வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ மரத்துக்கு கீழே தானே உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் ஹீட் ஆகுதுல, என்ன பேசாம ஏசி வச்சுட்டு இருக்கா? வெச்சா நல்லா தான் இருக்கும். நாளை வைக்கிட்டா? ஒரு half an hour பொறுத்துக்க வந்துருவாங்க. என்னது half an hour? half an hour தான், கத்தாதடி. உங்களை நம்பி எல்லாம் வந்தா இப்படி தாண்டி ரோட்ல உட்கார வச்சிருவீங்க. நடு ரோட்ல உட்கார வைக்கலல்ல, அதனால ஏதோ தப்பிச்சீங்க பாத்துக்கோங்க. இந்த பிரச்சனையில எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாரு. என்னதுடி? இப்ப நீ தாண்டி கோசி பதில் சொல்லணும். அப்படி என்னடி சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் அன்னைக்கே ஒரு ஷாக் இருந்துச்சு. அன்னைக்கு பிரச்சனை நடந்தனால நானும் கொஞ்சம் கண்டுக்கல, சரியா? அப்படி என்னடி ஷாக் நான் பண்ணேன்? அம்மா உனக்கு எப்படி கதிரனாவ தெரியும்? எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம்? அரமெண்டல் பைத்தியம் மாதிரி பேசாத. நீ கேட்ட கேள்வி ஒழுங்கா கேளுடி. ஓஹோ, நான் தான் தப்பா கேட்டனா? சரி இப்ப சொல்லு, கதிரனாவ உனக்கு பார்த்த மாப்பிள்ள தானே எப்படி தெரியும் உனக்கு? அதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும், நீங்களும் நடிக்கிறீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். 2 நாளைக்கு முன்னாடியாடி? இல்லடி, நம்ம அப்ப கிராமத்துக்கு போயிருந்தோம்ல, அப்பவே எனக்கு தெரியும். அப்பவே தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? கல்யாணம் ஆகி ஒரு 2 டேஸ்ல தெரிஞ்சு எனக்கு. பிரேண்டிங்களெல்லாம் நடிக்க வச்சிட்டு இருந்த. அதான் பிரேண்டிங்களெல்லாம் நடிக்க வச்சிட்டு இருந்த. எனக்கு தெரியும், நீங்க தான் அந்த எண்ணெய் ஊத்துனதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும்டி. சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் போட்டு என் இடுப்பை வச்சீங்களே, அதுவே எனக்கு தெரியும். இடுப்பல்லமா கால ஏதோ ஒண்ணு வடச்சிங்கல. நல்ல வேலைடி, அன்னைக்கு தெரிஞ்சு திட்டலடி. ஆமாடி, நீங்க என்னையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அது இல்லாம கதிர் பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா, அதனாலதான். அதனால நான் போய் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேனா, அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பவே எனக்கு அவர் மேல காதல் வந்துருச்சு. எங்களுக்கு தாண்டி, நாங்க தாண்டி முட்டாளாயிட்டோம். நம்மளால பாரு, இது உண்மை மட்டும் தெரிஞ்சிருக்கு, கௌசிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. நம்ம அண்ணனுங்களா தான் இருக்காங்களேப்பா. ரொம்ப ஆசைப்படாத, அண்ணனுங்களுக்கும் தெரியும். என்ன சொல்ற? ஆமா, நீங்களே எங்ககிட்ட நினைச்சீங்க, நாங்களே சேர்ந்து உங்ககிட்ட நடிச்சோம். ஆமா, இந்த விஷயம் கதிரனாவுக்கு தெரியுமா? இன்னமும் தெரியாது. இப்ப சொல்லுடி. இப்ப வேணா எனக்கு கொஞ்ச நாள் அவரே கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். பாவம், அண்ணனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அத நான் கேட்கணும். என் காலை உடைச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க? அதுவும் என்ன கோவிலுக்கு போக வச்சு நீங்க என்ன ஊத்துனா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு? தெரியாதுன்னு நினைச்சோம், நாங்க தெரிஞ்சிட்டு பல விட. ஒரு ஃப்ரெண்ட் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருப்போம். அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது, நீ தானே இந்த பிளான் போட்ட. ஆமாண்டி, நீ தெரியும், கேவலமான பிளான் மட்டும் போட்டாத. அன்னைக்கு அங்க நின்னு பார்த்துட்டு இருந்தமே, நீ கீழே விழுந்தது என்ன, கதிரண்ணான்னு சொன்னது என்ன, அப்புறம் கதிரண்ணா வந்து தூக்குனது என்ன, கதிரண்ணா வந்து தூக்குறது என்ன, நீ அவரையே பார்த்துட்டு இருந்தது என்ன, அங்க பின்னாடி பிஜிஎம் ஓடுனது என்ன? கொழுப்படி உனக்கு. எங்களால இவ்வளவு விஷயமே நடந்துச்சு. அப்பவே நினைச்சேன்டி, எங்கடி யாரும் கூப்பிட்டு வரலன்ற போதே. சரி அதெல்லாம் விடு, என்ன ஊத்துனே நீ? வீட்ல இருந்து என்ன எடுத்துக்கலாமே, எதுக்கு என்னைய போய் வாங்கிட்டு வர போயிருந்த? நான் எங்கடி போன, இவங்க எல்லாம் என்னைய போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்ல இருக்கிறதே நாங்க மறந்துட்டோம். அதானே, நீங்க போற பிளான் கூட ஒழுங்கா போட்றாதீங்க. ஃப்ரெண்டுக்காக இதுதானே செய்ய முடியும் எங்கனால. அதானே, நாங்க என்னடி பண்றது, வேற எந்த ஐடியாவும் வரல. அதனால தான் ஃப்ரெண்டுக்காக சரி விட, கால் வடஞ்சாலும் பரவாயில்ல ஊத்துறோம். ஃப்ரெண்டுக்காக என்னென்னலாம் செய்றீங்க? ஃப்ரெண்டுடி ஃப்ரெண்டு. நமக்கு கடிக்கு ஃப்ரெண்டுக்காக அடியெல்லாம் வாங்குனேன். நல்ல வேலைப்பா, நாங்கல்லப்பா. இத நீ சின்ன வயசுல இருந்து தானே வாங்குறது தானே. இருந்தாலும் அன்னைக்கு அடிச்சாங்க பாரு, அம்மா அப்பா கண்ணுமே வலிச்சிருச்சு தெரியுமா? அம்மாவோட அடி இடி மாதிரி இருந்துச்சுடி. நல்ல வேலைப்பா, அந்த இடத்துல நான் இல்லவே இல்ல. நானடி உன்னை முன்னாடி வர சொன்னா, என்ன தள்ளிட்டு முன்னாடி நீ தான் வந்த. அம்மா அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சானா பழியே நப்பிட்டாங்க தெரியுமா? தேவையா உனக்கெல்லாம்? என்னமா அன்னைக்கு ஃபுல்லா காது ஒரே கீழா இருந்துச்சு தெரியுமா? அதுல வேற நீ வெளியில போயிட்ட. அப்பப்பா என்னால முடியல. ஒரு பக்கம் கண்ணு வலி, காது வலி, தலைவலி, எல்லா வலியும் வந்துருச்சு எனக்கு. நீ எதுக்கு எல்லா இடத்துலயும் தேடின? 3 இடத்துல ஒன்னு இருந்துச்சுன்னா நீ அந்த வீட்டுக்கு வந்திருப்ப. அப்ப வந்தனா இல்லையா? வந்தடியா? நான் எத்தனை மணிக்கு வந்த? அரமெண்டல் வந்தனா எத்தனை மணிலாம் பார்க்க கூடாது. ஃப்ரெண்டுக்காக தேடி வந்துட்டல. அதானே, ஃப்ரெண்டுக்காக தேடி வந்துட்டாடா. நான் அன்னைக்கு நான் காவியா வீட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்டுக்காக என்னமா அடி வாங்கிட்ட தாரா? பாராட்டணும்டி, நல்லா பாராட்டணும். அடி வாங்கியிருக்கேன், அதுவும் யாருக்காக? உனக்காக. நல்ல வேலை, அன்னைக்கு அப்படியே நீங்க 2 பேரும் அங்க போயிட்டீங்க, நான் வந்து காவியா வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா. வாடி, ஒரு நாள் அடி வாங்குன நீயோ. பாத்தியா, நீ அடி வாங்கினது இல்லாம கீதாவே அடி வாங்க வைக்கிற. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அடி வாங்க வைக்கணும் ஒரு நாள். என்னமா ஒரு பொறாமை. அப்ப கரெக்ட் தான், எல்லாரும் சேர்ந்து தானே பண்ண. ஆனா எனக்கு மட்டும் அடி விழுந்துருச்சுல. உனக்கும் எனக்கும் டி. உனக்கும் எனக்கு மட்டும் அடி விழுந்துருச்சுல. பைத்தியம், நானா வர சொன்னேன், முன்னாடி நீயா வந்து அடி வாங்கி. மனசு இருக்கு பத்தியா, மனசு அடிச்சு போட்டோம்னா சரியா வந்துரும்டி. ரெண்டுக்காக செய்யற செஞ்சிருச்சு. நானாச்சும் ஒரு அடி தாண்டி வாங்கின, நீ 2-3 அடி வாங்கிட்டடி. முத டைம் அடிக்கும் போது தான் வலிச்சிச்சு. 2வது டைம்ல அம்மா பொறுமையா தான் அடிச்சாங்க தெரியுமா? இன்னும் 4 அடி விழுந்திருக்கணும்ங்கற உனக்கெல்லாம். என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? நான் பண்ணிட்டேன்.
போ. அம்மா இந்த கதிரனா ஏன் வரல? கதிருக்கு வேலை இருக்கு அதனால தான் என்ன கூப்பிட கூட வரல. வேலை இருக்கு அதனால தான் வரலையா? ஆமாண்டி. அப்ப நம்மளும் வேலைக்கு போயிட்டு அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்கணும்ல. கரெக்ட்ரி. அப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சு பருவமா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்க டைம் இருக்குமா? இருக்குமா தெரியல. ஒரு எப்படியாவது நம்ம உருவாக்கிக்குவோம். கரெக்ட்ரி. நம்மளால பிரிக்க முடியுமா? ஆமா ஆமாடி. ஆமா சொல்லுங்க. ஆமா வந்துட்டு இருக்கேம்மா. ஆமா வந்துட்டு இருக்கேம்மா. சாரி ஆதி. சாரி கேளுங்க, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. ஃபோன் பேசிட்டு அப்படியே நடந்து போவீங்க. சாரி ஆதி. சாரி எல்லாம் விடு கவிய, எங்க கண்ணை வச்சு நடந்து வந்துட்டு இருக்க நீ? இனிமேவாது கண்ணை கொஞ்சம் முன்னாடி வச்சு நடந்து போங்க, பின்னாடி வச்சு நடந்து போயிட்டு இருக்காதீங்க. அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தனால தான். தயவு செஞ்சு ஃபோன் பேசும்போது தான் கிராஸ் பண்ணுவீங்களான்னு எவ்வளோ டைம் கூப்பிட்டு இருக்கேன். உனக்கு காது கேக்குதா? முதல்ல ஹெட்ஃபோன் போட்டிருந்தனால காது கேட்கலாதி. பல்ல காட்டிட்டு இருக்காத. அதான் சாரி சொல்லிட்டல. சாரி கேட்டா மட்டும் போன உயிர் ரிட்டர்ன் வராது, ஓகேவா? நல்லவேளை நான் புடிச்சு இழுத்துட்டேன். இனிமே வந்து கண்ணை நேரா பார்த்துப்போங்க. யாரும் உங்களை வந்து காப்பாத்திட்டு இருக்க மாட்டாங்க எப்போதுமே. ஓகே ஆதி. அப்பப்பா ரொம்ப திட்டுறீங்களே. பின்ன ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்களேன்னு மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா மட்டும் இல்லைன்னு வைங்க, அடிச்சிருப்பேன் நேரத்துக்கு. ஐயோ சரி விடுங்களே. இந்த ஒரு டைம் தப்பிச்சிங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க கண்டிப்பா பார்க்க மாட்டேன், ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. சரி ஆதி சாரி ஓகேவா? நீங்க பிடிச்சிருந்ததுல உங்க மேல விழுந்துட்டா சாரி. அதெல்லாம் பரவாயில்ல காவியா, விடு. ஆமா ஆதிரா எங்க? ஆதிராவை பக்கத்துல வந்து ஆதிரா எங்க? அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி வா காவியா, நம்மளும் போலாம். அப்படியே வாதி போலாம். மறந்துட்டேன், போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அது நீ போ, நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம், வந்துரு. சரி காவியா. சரி பஸ் ஏறி இல்லாதீங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரி ஆதி. என்ன இவ்ளோ லேட்? வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஃப்ரெண்டுக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? எதுடி 5 நிமிஷம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா? சரி விடு விடு. அதுல இந்த கிறுக்கி உச்சி வெயில்ல உட்கார வச்சிட்டு இருக்கா. நல்லாவே உருட்டுறாடி. அவ பாரு மரத்துக்கு கீழ தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இருந்தாலும் வெயில் அடிக்குதுல. அடிக்கும்டி அடிக்கும். நம்ம இப்படி பேசியே ரொம்ப நாள் ஆச்சுடி. பிரச்சனை 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 வந்தே இந்த பேச்செல்லாம் போயிடுச்சு. விடு விடு. ஆமா இப்ப பேசுறல விடு. எனக்கு ஒரு டவுட். நம்மலாம் இங்க பேசிட்டு இருக்கோம், இவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படியே நின்னுட்டு இருக்காங்க சல மாதிரி. சங்கீதாக்கு அவளோட ஆள் வரல. இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த 5 நிமிஷமாவா தான் இப்படி இருக்கா. ஏ காவியா, ஏ காவியா, இதா மென்டலி பிரசன்ட் பிசிக்கலி ஆப்சென்ட்னு நினைக்கிறேன்டி. ரெண்டு பேத்துக்குமே வா. அவளால அவங்க ஆள் வரலன்னு சோகமா இருக்கா. இவ எதுக்கு இப்படி பல்ல காட்டுறானே தெரியல. எனக்கு கடுப்பா இருக்கு தெரியுமா? கூப்பிட்டு காதுல விழுக்குதா பாரு அவளுக்கு. கத்தாதீங்கடி, பொறுமையா பேசுங்கடி. பாருடி கத்துறமா நம்மலாம். அதான் பாரு நீ காவியா காவியான்னு எத்தனை டைம் கூப்பிட்ட, காதுல விழுந்துச்சா பாத்தியா? கை வலிக்குதுடி, கையேறி. நான் இங்க தானே நிக்கிறேன், உன்னை கையை பிடிச்சிட்டு தான் நின்னுட்டு இருக்கேன். கம்மா நின்னு. நான் நிக்கலமா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 10 நிமிஷமா பைத்தியம் மாதிரி உலவாக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன மேடம் கூப்பிட்டது கூட காதுல விழுகாம நின்னுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? அவளை பாத்தியா? அவ ஆள் வரலன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் சிரிக்கிறது, ஒரு பக்கம் சோகம். இப்படி இருந்தா நாங்க யாருக்கு சமாதானப்படுத்துறது? என்னெல்லாம் ஒண்ணும் நீ கிழிக்க தேவையில்ல. இல்லனா மட்டும் நல்லா நான் வந்து சமாதானப்படுத்த நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஆமா நானா நல்லா உருட்டுமா ஓ வாயி. சங்கீதா சொல்றீ. உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கு, வந்திருக்காம இருப்பாங்க. அதுக்கு என்ன நீ இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நாங்க எவ்வளவு சிரிச்சு அழகா பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்ன திட்டுவீங்க, அதனால தான் சொல்லல. அப்படி என்ன நீ சொல்லடி, நாங்க என்ன திட்ட போறோம்? அதானே நாங்க திட்டுவோமா சொல்லு. சிவாக்கு ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிடாத, வாய் திறந்துடாத. அதாண்டி நானும் சொல்ல வரேன். சிவாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. 1 வீக்கா இப்படி தாண்டி இருக்காரு. அவர் தான் அன்னைக்கே சொன்னாரு தலைவலின்ட்டு. சொன்னாரு, பட் எனக்கு என்னமோ வேற ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. சரி விடு, டிடெக்டிவ் வேலைக்கு தானே இறங்கணும், இறங்கிடலாம். நான் கண்டுபிடிச்சு தள்ளுறேன். யார் மேடம் நீங்க? ஆமா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? சரி விடு, எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிரோம். அதான் அதுல எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிரோம். கண்டுபிடிக்கிற என்ன பிரச்சனை நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம். அதெல்லாம் வேண்டாம், ஏதோ தேவையில்லாத வேலை பண்றீங்க. நாங்களே பிளானே போட்டு முடிச்சாச்சு, கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் எங்க கிட்ட விட்டுட்டு நீ அதோட க்ளோஸ் பண்ணிரு. ஃப்ரெண்டுக்காக நாங்க கண்டுபிடிச்சு சொல்லி தந்தறோம். அதானே ஃப்ரெண்டுக்காக கண்டுபிடிக்கிறோம். ஏதோ கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு